தமிழ் சினிமாவில் பார்த்தோம்னா கடந்த சில ஆண்டுகளாக நட்சத்திர தம்பதிகளுக்கிடையே விவாகரத்துங்கிறது அதிகமாகிக்கிட்டே போய்கிட்டே இருக்குது. நாக சைத்தன்யா சமந்தாவோட திருமண முறிவில் ஆரம்பித்த இந்த விவாகரத்து இப்போது இன்றைக்கி ஜெயம் ரவி ஆர்த்தியோட விவாகரத்தில் நின்றுருக்கு. இடைப்பட்ட வருடங்களில் பார்த்தீங்கன்னா தனுஷ் ஐஸ்வர்யாவோட விவாகரத்து, அதுக்கப்புறம் கடந்த மே மாதத்தில் பார்த்தோம்னா ஜிவி பிரகாஷ்குமார் சைந்தவியோட விவாகரத்து, இப்படின்னு பிரபலங்கள் அடுத்தடுத்து வரிசையாக விவாகரத்து பண்ணிக்கிட்டே இருக்கனால ரசிகர்கள் அதிர்ச்சியாக இருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஜெயம் ரவி தனது மனைவியை பிரிஞ்சு விட்டதாக தனது சமூக வலைதள பக்கங்களில் தெரிவிச்சிருக்காரு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி கடைசியாக நடித்த சில படங்கள்லாம் சமீபத்தில் எதுவுமே அவ்வளவா சரியாக போகவே இல்லை. பொன்னியின் செல்வன் போன்ற குறிப்பிட்ட சில படங்கள் மட்டும் அவருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்துச்சு. இதுக்கு இடையில் சைரன்ற படத்தில் ஜெயம் ரவி நடிச்சிருந்தார். அந்த படத்தை தயாரித்தது யாருன்னா ஜெயம் ரவியோட மாமியார் தான் அந்த படத்தை தயாரிச்சிருந்தாங்க. ஸோ அந்த படத்தில் நடிக்கிறதுக்காக ஜெயம் ரவி 25 கோடி ரூபாய் சம்பளம் கேட்டதாக சொல்லப்படுது. 25 கோடி ரூபாய் சம்பளம் கேட்டது தான் இவங்க பிரிவுக்கே முதல் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதனால் இவங்க குடும்பத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள்லாம் இன்றைக்கி விவாகரத்து வரைக்கும் நின்றுருக்கு. ஆர்த்தி தனது சமூக வலைதள பக்கங்களில் ஜெயம் ரவியோட இருக்கிற நிறையா ஸ்டில்ஸை எடுத்து விட்டுருந்தாங்க. அது ஏற்கனவே சோசியல் மீடியாவில் வைரலாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போவே அரசல் புரசலாக செய்திகள்லாம் நிறையா போய்கிட்டு இருந்துச்சு. ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் பிரிய போகிறாங்க அப்படின்றத அதனை உறுதிப்படுத்தும் விதமாக இன்றைக்கி ஜெயம் ரவி தனது விவாகரத்தை சமூக வலைதள பக்கங்கள் அறிவிச்சிருக்காரு. வாழ்க்கை என்பது பல்வேறு அத்தியாயங்களை கொண்ட ஒரு பயணம். ஒவ்வொன்றும் அதன் சொந்த சவால்கள் மற்றும் வாய்ப்புகளுடன் வருகிறது. என்னுடைய பயணத்தை திரைப்படங்கள் வாயிலாகவும் திரையல்லாத இடங்களிலும் தொடர்ந்து பார்த்து வருபவர்களுக்கும், திரைத்துறை நண்பர்கள், பத்திரிகை, ஊடகத்துறை மற்றும் சமூக ஊடக நண்பர்கள், என் ரசிகர்கள் என அனைவரிடமும் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் இருக்க முயற்சி செய்து வருகிறேன். எனவே மிகவும் நெஞ்சம் கசந்த ஒரு தனிப்பட்ட செய்தியை உங்களுடன் பகிர வேண்டிய கட்டாயத்தில் உள்ளேன். நீண்டகால யோசனை மற்றும் பல பரிசீலனைக்கு பிறகு ஆர்த்தியுடனான எனது திருமண வாழ்வில் இருந்து விலகுவது என மிகவும் கடினமான ஒரு முடிவினை எடுத்துள்ளேன். இந்த முடிவு எளிதாக எடுக்கப்பட்டதல்ல. என்னை சார்ந்தவர்களின் நலனை கருத்தில் கொண்டும் அவர்களின் நல்வாழ்விற்காக எடுக்கப்பட்டது. இந்த நேரத்தில் எனது தனியுரிமையையும் எனக்கு நெருக்கமானவர்களின் தனியுரிமைகளுக்கு மதிப்பளிக்கும்படி அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த முடிவு எனது சொந்த முடிவாகும். இந்த விஷயம் என்னுடைய தனிப்பட்ட விஷயமாகவே இருக்க வேண்டும் என நான் வேண்டிக் கொள்கிறேன். என்னுடைய முன்னுரிமை எப்போதும் எனது நடிப்பின் மூலம் எனது ரசிகர்கள் மற்றும் மக்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் பொழுதுபோக்கு அளிக்க வேண்டும் என்பதே. நான் என்றும் எப்போதும் உங்கள் ஜெயம் ரவியாகவே இருக்க விரும்புகிறேன். எனக்கு நீங்கள் அளிக்கும் ஆதரவை நன்றியுடன் உணர்கிறேன். எனக்கு தொடர்ந்து ஆதரவு தந்தமைக்கு நன்றி. இந்த மாதிரி அந்த போஸ்ட்டில் ஜெயம் ரவி போட்டிருக்காரு. ஏற்கனவே ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்கும் கடந்த 2009ஆம் ஆண்டு திருமணம் நடந்து இவங்களுக்கு 2 ஆண் குழந்தைகள் இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இவங்களோட பிரிவுக்கு ரசிகர்கள் பலர் பல கமெண்ட்டுகளை தெரிவிச்சிட்டு வர்றாங்க.